ஜோஸ் சார் வந்து இந்த பேச்சு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நான் ஞான தந்தையாக தான் பார்க்குறேன். புரியுது உங்களுக்கு. சிவோ வந்து அவர் சக்கரவர்த்தி, சரஸ்வதி சபதம், அவர் நாடகங்கள் போகாமல் கோவாடிஸு, சரஸ்வதி சபதம், நேர்மை ஒழுங்கும் நேரம், யாருக்கு மட்டும் பல நாடகங்களில் வந்து நான் பார்த்துருக்கேன். தூரத்தில் வந்து என்கேடி கல்யாணம் பண்ண கேள்விப்பட்டு பேட்டு இருக்குது. கேரளியில் போய் நிலையில் உட்காந்துட்டு ஒரு நாடகம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் ஒரு காலகட்டம் மாதிரி துக்குள முகமது பின் துக்குளக்கு வந்து சபை தேட்டர், நீங்கள் பிறந்திருக்க மாட்டேன், சபை தேட்டரில் ஸ்க்ரீனே கிடையாது. மார்னிங் மேட்டை ஷோ போடுவாங்க. சும்மா மேடை நின்று பேசுவாங்க. பின்ன கேட்டெல்லாம் கிடையாது. சும்மா திரைய முன்னாடி நான் படிப்பேன். அது துக்குளக்கு, முகமது பின் துக்குளக்கு, அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் காலங்கள் மாதிரி அவர் கூட படங்கள் நடிக்கிற வாய்ப்பு வந்தது. ஒரு 7 படங்கள் கூட அவர் நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், அவர் சொன்னார் ஒரு நாள், எனக்கு இவன் கொடுக்குற காசு அசிங்கமாக தெரியுதுடா. ஒரு துக்குளக்கு ஒரு இஷ்யூ நடத்துறதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா மேகசினையும் படித்து துணுக்கு தோணமெல்லாம் எடுத்து எனக்கு பாயிண்ட் நோட் பண்ணி ஒரு இஷ்யூ போட வேண்டியிருக்குது. இங்கே இந்த முட்டைக்கடை வச்சு இப்படின்னு பார்த்துட்டு போனோன்னா 10,000 கொடுக்குறானுங்க. இது இந்த காசு தப்பான காசு தெரியுது. நான் சீக்கிரம் நடிக்க நிறுத்த வந்துட்டு ஒரு இடத்துல நடிக்க நிறுத்திட்டார்.